உங்க வாழ்க்கையில கடனே இல்லாத குடும்பத்தை ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? என் பொண்டாட்டியோட குறிக்கோளை மட்டும் ஏத்துக்குங்க. அவ எப்படி தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, 100 ரூபாய் கூட மூஞ்சிலாம் அசிங்கமாக சேவிங் பண்ணிட்டு வரணும்னு கேட்டேன். நேராக போனா பொட்டிக்காடில் 3 ரூபா கொடுத்து பிளேடு வாங்கி அந்த குத்துட்டா, உன் மூஞ்சிக்கு 3 ரூபா போதும், இந்த சேவிங் மிஷினை போட்டு சேவிங் பண்ணிக்கன்றான். எனக்கு 3 ரூபா போதும்ன்றான். ஆனா அவன் மட்டும் மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை 4 மணி நேரங்க பார்லர் உள்ள போடுறான். 500 ரூபாய் உள்ள போக சொல்ல மட்டும்தான் என் பொண்டாட்டி அடையாளம் எனக்கே தெரியும். வெளில வர சொல்லி என் பொண்டாட்டி மாதிரியே தெரியுது. ஐப்ரோ எங்க அது உள்ள போனவொடனே கழுசாத்திடுறாங்களே, நாங்க யாருன்னா எட்டிக்கிட்டு பாத்துட்டு போறோன்னு. போனவொடனே இப்படி சேர்ல படுக்க போட்டுடுறாங்க. மூஞ்சில பச்சையா என்ன தடவுறாங்கன்னே தெரியல. அது ஆட்டு சாணியா மாட்டு சாணியா இல்ல இதுனே தெரியல. ஆனா 2 வெள்ளரிக்காய் மட்டும் இப்படி வச்சிடுறாங்க. அவளுக்கு மட்டும் 500 ரூபாய் செலவு பண்ணிக்கலாம். சேவிங் பண்றதுக்கு 100 ரூபாய் கேட்டங்க. பாருங்க, 3 ரூபா பிளேடு போதும்ன்றா உன் மூஞ்சிக்கு. ஏங்க இதெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், என் துட்டை எனக்கு கொடுக்கறதுக்கு மூக்கால் ஆகுறான். அப்படி சிக்கனம் பண்றாங்க. ஆனா அவளுக்கா ஹேண்ட் பேக்கு, புடவை நான் கலரோ அதுக்கு ஒரு ஹேண்ட் பேக்கு, எப்படியா இருந்தாலும் 20 புடவை வச்சுக்கிறான். அந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேக்கு. ஏன்னா எந்த புடவை கட்டி போறாரோ அந்த பேக்கு தான் மாட்டி போவான். அது மட்டும் இல்ல, புடவை தகுந்த பொட்டு, புடவை தகுந்த கம்பல், இதெல்லாம் எதுக்குங்க? ஆனா நான் 100 ரூபாய் செலவு பண்ணா குடும்பம் கடன்ல போடுமா. அவ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவான். பார்த்துங்க, என் பொண்டாட்டி குறிக்கோளை நீங்களே ஏத்துங்க. படிப்படியாக முன்னேறி போய்கினே இருக்கலாம். போங்க.